ஹலோ ஹாய் குட் மார்னிங். இன்றைக்கி மதியம் லன்ச் வந்து மஷ்ரூம் பிரியாணி ப்ரௌன் ரைஸ் வச்சு நான் செய்ய போகிறேன். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நதீம் ஜான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஃபுட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் காரம் அதிகமாக நம்ம எதுவும் மசாலா எதுவும் சேர்க்க போகிறதில்ல. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா. அதுக்கு கொத்தமல்லி கீரை, புதினா, இஞ்சி, பூண்டு, காரத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ பச்சை மிளகா வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. இதை வந்து நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அதோடு வந்து நான் பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன், பெருசாக ஒரு வெங்காயம். அதையும் இந்த மசாலாவோடு நம்ம திரும்ப சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். அரைச்சிட்டதுக்கப்புறமா ஒரு கடாய் வைங்க. அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்பைசஸ் ஆட் பண்ணணும். ஸ்பைசஸ் என்னென்ன எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பட்டை, கிராம்பு, லவங்கம், ஏலக்காய், அன்னாசிப்பூ, கொஞ்சம் கல்பாசி, அதுக்கப்புறம் கொஞ்சம் வெந்தயக்கீரை, காய வச்ச வெந்தயக்கீரை. அது கடையில் கிடைக்கும், நீங்கள் அது இல்லைன்னா கூட ஸ்கிப் பண்ணிக்கோங்க, போட்டால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது வந்து பெங்களூர் ஸ்டைலில் செய்கிறேன் நான் இன்றைக்கி. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஸ்பைசஸ் ஆட் பண்ணிட்டு நம்ம தக்காளியை இதோடு சேர்த்துக்கிறோம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா மஷ்ரூம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மஷ்ரூம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம். இதுக்கும் நடுவில் வந்து தேங்காய் வந்து அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன் நான். 1 கிளாஸ் அரிசி சேர்த்துருக்கேன். அதனால் அந்த அரை மூடி தேங்காவை நல்லா தண்ணி திக்னஸ் பால் புழிஞ்சி எடுத்துக்கலாம். 1 கிளாஸ் அரிசிக்கு நம்ம 2 கிளாஸ் தண்ணி ஊற்றுவோம் இல்லையா. நம்ம அரை மணி நேரம் அரிசி ஏற்கனவே ஊற வச்சுருக்கிறதுனால 1.5 கிளாஸ் தண்ணி சேர்க்குறோம். நான் வந்து 1 கிளாஸ் வந்து திக்னஸ் தேங்காய் பால் ஊற்றுறேன், அரை கிளாஸ் வந்து நார்மல் தண்ணி தான் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போது இந்த மசாலாவோட இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் அப்படியே அந்த பச்சை வாசனை போக வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து தேங்காய் பால் சேர்த்துக்க போகிறோம். ப்ரௌன் ரைஸ் சேர்த்து செய்கிறேன். நீங்கள் வந்து நார்மல் பிரியாணி அரிசி, சீரா செம்பா அரிசி இது கூட வச்சு செய்யலாம். உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி. என்கிட்ட இன்றைக்கி ப்ரௌன் ரைஸ் வச்சு செய்யணுன்றதுனால நாங்கள் அப்படி செய்கிறோம். இப்போ வந்து தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நல்லா தேங்காய் பால் ஊற்றி கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசியை சேர்த்துட்டு மீடியமான சிம்மில் ஒரு 15 நிமிஷம் வைக்கணும். அனல் தூக்கி விட வேணாம், மீடியமான சிம்மில் வச்சு. மேலே கொஞ்சம் வெயிட்டுக்காக நான் வந்து ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சு தட்டு போட்டு மூடி வைக்கிறேன். 15 நிமிஷம் அப்படியே வைக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம திறந்து பார்த்தா சாப்பாடு ரெடி ஆகிடும். சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த லன்ச் வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம். காரம் இருக்காது, எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது நம்ம எல்லாமே மசாலாவெல்லாம் சேர்த்தாச்சு, கொதிக்குது. அரிசியை சேர்த்துட்டு உப்பு புளிப்பு எல்லாமே பார்த்துக்கலாம். உங்களுக்கு புளிப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் லெமன் சேர்த்துக்கோங்க. லெமன் வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேணாம். அதுக்கப்புறம் இது நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம டேஸ்டெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சமாக இதில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம் தம்முக்கு. உங்கள் வீட்டில் எப்படி செய்வீங்க மஷ்ரூம் பிரியாணி எனக்கு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அதே சமயம் இதில் நம்ம எந்த மசாலாவும் ஆட் பண்ண போகிறது கிடையாது. டேஸ்ட் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் எப்படி வந்திருக்குன்னு. அதுக்கப்புறமா இப்போ தம் வைக்க போகிறோம். வச்சுட்டு 15 மினிட்ஸ் மீடியமான சிம்லேயே வச்சுட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். பாருங்கள், சாப்பாடு நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு. அரிசியும் நல்லா உடையாமவே வந்திருக்கு பாருங்கள். நல்லா இருக்குல்ல, பார்க்கவும் டேஸ்ட்டாக இருக்குது. சாப்பிட்டு பார்த்தா இன்னும் நல்லாவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.